இளவரசிக்கு திருமணம் செய்ய மன்னர் முடிவெடுத்திருந்த போது சுயம்வரத்தில் என்னை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களத்தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு இளவரசி சொல்ல அதன்படியே மன்னரும் ஒத்துக்கிட்டாராம். கதையை விவரமாக பார்க்கலாமா குழந்தைங்களா? வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். நான் உங்கள் ரோஷினி. விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள். கதையுடைய பெயர் மந்திரவாளும் இளவரசிக்கான போரும். நள்ளிரவு வேளையில் அடர்ந்த காட்டு வழியில் ஓநாய்களும் பேய்களும் எழுப்புற சத்தங்களை கேட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வேதாளத்தை சுமந்து நடந்து போய்கிட்டு இருக்கிற விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுதான். இதுதான் அந்த கதை. ஒரு முறை சந்திரசேனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் நாகபுரி அப்படிங்கிற நாட்டை ஆண்டுகிட்ட வந்தாராம். அவருக்கு ரூபவதி அப்படிங்கிற மகள் இருந்தாளாம். இளவரசியான ரூபவதி திருமண வயதை எட்டியதும் அவளுக்கு ஏற்ற ஒரு இளவரசனை அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருந்தாரா அவருடைய அப்பா சந்திரசேனன். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரூபவதி தன் அப்பா சந்திரசேனன் தேர்ந்தெடுக்கிற இளவரசனை தான் திருமணம் செஞ்சு கொள்ள முடியாதுன்னோ, மாறா எந்த இளவரசன் அவனது திறமையை தங்கிட்ட நிரூபிக்கிறானோ அந்த இளவரசனையே தாம் திருமணம் செஞ்சு கொள்ள போறதாகவும் திட்டவட்டமாக சொல்லிட்டாலாம். அவளோட முடிவை ஏற்றுக்கிட்ட அவளுடைய அப்பா மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு தன் மகளின் சுயம்வரத்தில் பங்கேற்குமாறு அழைப்பும் விடுத்தாராம். அந்த சுயம்வரத்தில் உபேந்திரன், யோகேந்திரன், தனஞ்சயன் அப்படின்னு 3 வேறு வேறு நாடுகளை சேர்ந்த இளவரசர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். அதில் முதல்ல உபேந்திரன் ரூபாவதி கிட்ட வந்து தனக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய திறன் இருக்கிறதா சொன்னானா. 2வதா வந்த யோகேந்திரன் தங்கிட்ட தான் தயாரித்த அற்புதமான ரதம் ஒன்று இருக்கிறதாகவும் அது நிலம், நீர், ஆகாயம் அப்படின்னு 3 வழிகள்லையும் பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னானா. 3வதா வந்த தனஞ்சயன் தான் உருவாக்கிய அற்புதமான வாள் ஒன்று தங்கிட்ட இருக்கிறதாகவும் அதை கொண்டு சண்டையிடும்போது எதிராளிக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொன்னானா. இதையெல்லாம் கேட்ட ரூபவதி அந்த 3வரில் தான் திருமணம் செஞ்சு கொள்ள போகிறது யாருன்னு மறுநாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறம் போயிட்டாலாம். மறுநாள் அந்த 3 இளவரசர்களும் மற்றும் எல்லாரும் அரசவையில் ரூபவதி வருகைக்காக காத்திருந்தாங்களா. ஆனால் ரூபவதி அரண்மனையில் எங்கே தேடியும் கிடைக்கல அப்படிங்கிற செய்தி தான் வந்துச்சான். அப்போ இளவரசன் உபேந்திரன் தன் முக்கால ஞானத்திறனை கொண்டு ரூபவதி சில அரக்கர்களால் கடத்தப்பட்டு யாருமே போக முடியாத ஒரு மலை உச்சியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி அங்கே போகிறதுக்கான வரைபடத்தையும் வரைஞ்சு கொடுத்தானா. இதை கேட்ட யோகேந்திரன் தன்னுடைய அதிசய ரதத்தின் மூலம் யாருமே போக முடியாத அந்த மலைக்கோட்டைக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னானா. அப்போ உபேந்திரனும் தனஞ்சயனும் யோகேந்திரனுடைய அந்த ரதத்தில் ஏறிக்கிட்டாங்களாம். உடனே அந்த ரதம் பறந்து அந்த மலை உச்சியில் அடைஞ்சுதான். அப்போ அங்கிருந்த அரக்கர்கள் இந்த 3 இளவரசர்களையும் தாக்க முற்பட்டாங்களாம். அப்போ இளவரசன் தனஞ்சயன் தங்கிட்ட இருக்கிற அற்புத வாளை கொண்டு அந்த அரக்கர்களுடன் சண்டையிட்டு அவர்களை கொன்று அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிற ரூபவதியை மீட்டானா. அப்புறம் அந்த நால்வரும் அந்த ரதத்தில் நாகபுரிக்கு வந்து திரும்பினாங்களாம். இப்போ அந்த 3 இளவரசர்களும் ஆளுக்கு தங்களுடைய திறனால்தான் இளவரசி ரூபவதி மீட்கப்பட்டதா சொல்லி அவங்க 3வரும் தங்களுக்குத்தான் ரூபவதியை திருமணம் செஞ்சு வைக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு ஒரே நேரத்தில் உரிமை கொண்டாடினாங்களாம். இப்போ வேதாளம் கேட்டுதான், இந்த 3வரை யாருக்கு உண்மையில் ரூபவதியை திருமணம் செய்ய உரிமை உள்ளது அப்படின்னு அந்த வேதாளம் கேட்டுச்சான். அதுக்கு நம்ம விக்ரமாதித்தன் சொன்னாரா, உபேந்திரன் அந்த மலையில் இளவரசி சிறை வைக்கப்பட்டிருப்பதையும் அங்கு செல்வதற்கான வழியை மட்டுமே கூறினான். யோகேந்திரன் மற்ற 2 இளவரசர்களுடன் சேர்ந்து அந்த மலைக்கு தன் அற்புத ரதத்தை கொண்டு அங்கு செல்வதற்கு மட்டுமே உதவினான். ஆனால் தனஞ்சயன் தன் அற்புத வாளை கொண்டு வீரத்தோடு அத்தனை அரக்கர்களுடனும் சண்டையிட்டு அவர்களை கொன்று இளவரசி ரூபவதியை மீட்டான்.
தன்னை நம்பியவர்களை தன் உயிரை பணயம் வைத்து காப்பவன் தான் சிறந்த மனிதன். எனவே இளவரசன் தனஞ்சயனே ரூபவதியை திருமணம் செய்து கொள்ளும் தகுதி உடையவன் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொன்னாராம். இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கு போய்க்குச்சா. என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.